வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அண்ட் திலகம் ஷேப் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பீட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கிளாஸில் ஷேப்ஸ் எப்படி அந்த பீட் யூஸ் பண்ணி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே நார்மல் சூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீடில் வந்து நீங்கள் டியூலிப் நீடில் நம்பர் 24 இல்லைனா அயன் பீட் நீடில் எடுத்துக்கோங்க. பீட்ஸை எப்போவுமே ஒரு பவுட்டா நிறையா கொட்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நீடில் ஃபுல்லாக பீடை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீடில் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு பீடில் இப்படி விட்டு விட்டு எடுத்திங்கன்னா நீடில் ஃபுல்லாகவே பீட் லோட் ஆகிடும். எப்போவுமே இந்த நீடில் பீடோடு சேர்த்து மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சர்க்கிளில் வந்து எந்த டைரெக்ஷனில் இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லூப் வெளியில் எடுத்துக்கோங்க. அதில் 2 பீட் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பீட் எந்த இடத்துல முடியுதோ அங்கே ஒரு செயின் ஸ்டிச். திரும்ப அடுத்த லூப், அதில் 2 பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பீட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச். திரும்ப அடுத்த லூப், அடுத்த 2 பீட். எப்போவுமே 2 பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இல்லை சிங்கிள் பீட் யூஸ் பண்ணுங்கள். 2 பீடுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, ஷேப் வந்து நீட்டாக இருக்காது. இந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு எட்ஜோ கார்னர்ஸோ இல்லை, அதனால் ஷார்ப் எட்ஜ் க்ரியேட் பண்ணணுங்கிற இஷ்யூஸும் கிடையாது. நான் ஃபுல்லாக இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் எப்படி போடணுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம சர்க்கிளோட எண்டுக்கு வந்தாச்சு. எண்டில் வந்து 2 பீட் போட இடம் இருந்தால் 2 பீட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சிங்கிள் பீட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே பாயிண்டில் தான் வந்து எண்ட் நாட் போட்டு ஸ்டிச்சை ஃபினிஷும் பண்ணணும். சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபினிஷ் பண்ணிங்கங்கிறது வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சர்க்கிள் ஷேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக போடுற அதே பீட் ஸ்டிச் தான் போட்டு கொண்டு போக போகிறோம். ஆனால் இதில் மொத்தம் 3 எட்ஜ் இருக்குது. அந்த 3 எட்ஜுமே ஷார்ப் எட்ஜாக நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம டாப்புக்கு போயிட்டு அதை எப்படி ஷார்ப் எட்ஜாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாங்கிளோட டாப் இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு பீட் போடுற அளவுக்கு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரே ஒரு பீட் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த எட்ஜில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அந்த செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக டைரெக்ஷன் மாற்றினீங்கன்னா மேலே பாருங்கள் ஷார்ப் எட்ஜ் கிடைக்காம கொஞ்சம் வளைவாக கிடைக்கும். நமக்கு ஷார்ப் எட்ஜ் வேணும்னா நம்ம எந்த டைரெக்ஷனில் அடுத்த ஸ்டிச் போட போகிறோமோ அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச், இப்போ பார்த்திங்கன்னா போடுறது தெரியும், இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி பீட் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி போட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஷார்ப் எட்ஜ், ட்ரையாங்கிளோட ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். நான் திரும்ப எப்படி அந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் புரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நம்ம ட்ரையாங்கிளோட அடுத்த கார்னருக்கு வந்தாச்சு. இப்போ 2 பீட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டதுக்கப்புறமாயிட்டு இப்போ நம்ம டைரெக்ஷன் மாற்றணும். இப்போ லெஃப்ட் சைடுக்கு நம்ம டைரெக்ஷன் மாற்றும் போது என்ன செய்யணும்னா லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சை தான் நம்ம இங்கே லாக் ஸ்டிச்சுன்னு ரெஃபர் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம டைரெக்ஷன் மாற்றணும். இந்த லாக் ஸ்டிச் போடாமல் நீங்கள் டைரெக்ஷன் மாற்றினீங்கன்னா வந்து ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் வளைவாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஷேப்பே வந்து நீட்டாக இருக்காது. நமக்கு நல்ல ஷார்ப்பான எட்ஜு வேணும்னா நம்ம எப்போவுமே அந்த பீடு ஒரு லைன் முடித்ததுக்கப்புறமாயிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், எந்த டைரெக்ஷனில் நம்ம அடுத்த ஸ்டிச் போட போகிறோமோ அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் பீட் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கொயர் ஷேப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த எல்லா ஷேப்புக்குமே ஒரே ஃபார்மேட் தான், எதுவும் புதுசாக நான் பண்ணல. நீங்கள் வந்து எல்லா ஷேப்பும் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நானும் சேர்ந்து போட்டுட்ருக்கேன். என் கூடவே சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கார்னர் டேர்ன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த ஷேப்பே நமக்கு வந்து அந்த கார்னர் டேர்ன் பண்ணும்போது தான் நீட்டாக கிடைக்கும். அதனால் அது மட்டும் எப்படி போடுறதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா ஷேப்பும் நீங்கள் போட போட தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ்க்காக தான் நான் எல்லா ஷேப்ஸும் போட்டு காமிச்சிட்ருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டிச் தான். நம்ம பீட் ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே எல்லா ப்ளவுஸுமே இந்த பீட் ஸ்டிச் கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஒரு பேசிக் லெவல் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிடலாம்.
அதே மாதிரி ஷேப் டேர்ன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள், இப்போ எட்ஜுக்கு வந்தாச்சு. எட்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் நேரடியாக நம்ம டேர்ன் பண்ணாமல் என்ன செய்கிறோம், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் டேர்ன் பண்ணுறோம். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த லாக் ஸ்டிச் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி போட்டுட்டு நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஷேப் போட்டாலும் சரி. இது மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபுல்லாக இந்த ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்கிட்டேயே எண்ட் நாட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததான் நம்ம திலகம் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். திலகம் ஷேப் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே பேஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். டாப் கார்னர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீழேருந்து நம்ம ஆரம்பித்து நார்மலாக பீட் லைன் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு போங்க. மேலே போனதுக்கப்புறமாயிட்டு இன்னும் ஒரு தடவை எப்படி ஷார்ப் எட்ஜ் டேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் திரும்ப காமிக்கிறேன். ஏன்னா பீட் ஒர்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாகவும் ஈஸியாகவும் உங்களால் பீட் ஸ்டிச் போட முடியும். நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது பீட் ஒர்க் தான் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் கார்னருக்கு வந்தாச்சு. கடைசியாக ஒரு பீட் போட்டுட்டு டாப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா பாருங்கள், ஷார்ப் எட்ஜ் கிடைக்கவே இல்லை. அந்த ஷார்ப் எட்ஜ் வரணுங்கிறதுக்காக தான் கீழே எந்த டைரெக்ஷனில் நம்ம போகிறோமோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், இந்த மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நல்ல ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். அந்த ஷார்ப் எட்ஜ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ திலகம் ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பாயிண்டில் வச்சு நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்போவுமே முடிக்கிற இடத்துல ஒரு பீட் போடுறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா சிங்கிள் பீட் மட்டும் வச்சு முடிங்க. டபுள் பீடை வந்து நீங்கள் கண்டிப்பாக டபுள் பீட் தான் போகணுன்னு சொல்லி இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஷேப் மாறிடும். உங்களுக்கு அளவு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், பர்ஃபெக்டான கார்னர்ஸ் இருக்குது. எட்ஜெல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் வேறு ஒரு ஸ்டிச் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.